எனக்கு தெரிஞ்சு த மோஸ்ட் பவர்ஃபுல் ஸ்டார்ட் அப் இஸ் அயோத்தியா டெம்பிள். தமிழ்நாடு பிஜேபி தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் இப்படி ஒரு டயலாக் ஒன்று பேசியிருக்காரு. த மோஸ்ட் பவர்ஃபுல் ஸ்டார்ட் அப் இஸ் அயோத்தியா டெம்பிள் அப்படின்றார். அயோத்தியா டெம்பிள் வந்து ஒரு பிஸ்னஸ்க்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஹோட்டல் மாதிரி அவர் பேசுகிறார். இதை வந்து எத்தனை ஹிந்து முன்னணி மாதிரி எத்தனை ஹிந்து சப்போர்ட்டர்ஸ் வந்து இதை ஒத்துப்பாங்க அப்படின்றது தெரியல. ஒரு கோவில்னால ரெவென்யூ வருது, இல்லை ஒரு மசூதினால ரெவென்யூ வருது, இல்லை ஒரு சர்ச்சினால ரெவென்யூ வருதுன்னு சொல்கிறது ஓகே தான். ஆனால் அதுக்காகவே இது கட்டப்பட்டதுன்ற மாதிரி பேசுறதுன்றது வந்து எவ்வளோ தூரத்துக்கு நல்லா இருக்குன்னு தெரியல. நிறைய பேர் வந்து இதுக்கு எதிர் அபிப்பிராயங்கள், எதிரான ஒரு ஒப்பீனியன் தான் சொல்லுவாங்க. எனக்கு என்னமோ அவர் பேசினது அது அப்படியே ஓப்பனாக வந்து இது ஒரு பிஸ்னஸ் ப்ரப்போசல் மாதிரி, இது வந்து ஒரு ஸ்டார்ட் அப் அப்படின்ட்டே சொல்லிட்டார். ஒரு கோவிலை பற்றி வந்து ஒரு ஸ்டார்ட் அப் அப்படின்னு சொல்கிறது அவ்வளோ நல்லா இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் சில கட்சிகள் சொல்கிறாங்க ராமர் கோவில் கட்டி ராமர் கோவில்னால் நமக்கு என்னையா பிரயோஜனம். நான் சொல்கிறேங்கம்மா, நீங்கள் கேளுங்க. ஒரு கோவிலுக்கு, மசூதிக்கு, சர்ச்சுக்கு எல்லா மக்களும் போறாங்க. சவுதி அரேபியால மெக்காக்கு போன வருஷம் போனவங்க 2 கோடி பேர் சார். மெக்கால போய் இஸ்லாமியர்கள், வேறு இஸ்லாமியர்கள் போய் மெக்காக்கு போய் சாமி கும்பிட்டு வந்தாங்க. சவுதி அரேபியாவுக்கு அதன் மூலமாக கிடைத்த ரெவென்யூ $12 billion. The number of people who went to Vatican last year 80 lakh. The number of revenue generated for Vatican City $315 million. The number of people who went to Tirupati last year 2.5 crore. ரெவென்யூ ஜென்ரேட்டட் 1200 crore. இதுதான் மூணு இடம் தான் இந்தியா உலகத்தில் அதிகமாக ஃபுட்ஃபால் போய் மக்கள் வந்தாங்க, கடவுளை பார்த்தாங்க, அந்த நாட்டுக்காரனுக்கு சந்தோஷம், அப்பா பணம் வந்துருச்சுன்னா வருமானம் சார். திருப்பதி பொறுத்த வரைக்கும் the money doesn't go to a state or a country, it goes to a endowment structure. உங்க எல்லாத்துக்கும் தெரியும். Now State Bank of India in its research report published last month that says the number of people who will visit Ayodhya next year will be 5 crore. So Ayodhya is going to overtake Saudi 2 கோடி, Vatican City 80 லட்சங்க, திருப்பதி 2.5 crore, Ayodhya will attract 5 crore. இந்த 5 கோடி பேர் அயோத்தியா போறனால யூபிக்கு என்ன லாபம்? Again the State Bank of India a calculative model, ஒரு mathematical model which they calculates, this people will generate 4 lakh crore to UP state. சரி, ஓகே. அப்ப அந்த 4 லட்சம் கோடி யாருக்கு போகுங்க? பூ விக்கிற அக்காக்கு, பஜ்ஜி விக்கிற அண்ணனுக்கு. அயோத்தியா போறவங்க அயோத்தியா மட்டும் போக மாட்டாங்க, மதுரா போவாங்க, வாரணாசி போவாங்க, அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவாங்க. ஸோ ஃபுல்லாக தேவ் கேல்குலேட்டட். அங்கே இருக்கக்கூடிய ஹோட்டல்காரனுக்கு பிஸ்னஸ், ஒரு ஹோட்டலில் போய் ஒரு ரொட்டி சாப்பிடுவாங்க, ஒரு சமோசா சாப்பிடுவாங்க. ஸோ தி குமுலேட்டிவ் எக்கனாமிக் அவுட்புட் திஸ் 5 crore people will generate in Ayodhya's 4 lakh crore. யூபி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ பணம் வரும்? Again the State Bank of India has calculated it will earn 25,000 crore. சார், எனக்கு தெரிஞ்சு the most powerful startup is Ayodhya temple. You invested 1,800 crore. You invested 1,800 crore. Year 1 returns of 4 lakh crore. Tax of 25,000 crore. பாரு, தமிழ்நாட்டில் எத்தனை டெம்பிள் இருக்கு சார், எத்தனை டெம்பிள் இருக்கு. Just imagine. You have to utilize the potential. எவ்வளவு டூரிஸ்ட் பொட்டன்ஷியல் இருக்கு. இது எதுவுமே நீங்க டேப். would you believe சார்? இவர் பேசுகிறத கேட்டு இவரும் சிரிக்கிறாரு, அங்கே இருக்கிறவங்களும் சிரிக்கிறாங்க. இது வந்து ஒரு நகைச்சுவையான விஷயமா எனக்கு தெரியல. நான் வந்து அண்ணாமலைக்கு எதிராக பேசுகிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. நான் வந்து அவருக்கு எதிராக பேச வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் வந்து ஒரு பெரிய மனிதர், நான் வந்து ஒரு சின்ன ஒரு ஆள், நான் யாருமே கிடையாது. ஆனால் வந்து என்னுடைய ஒப்பீனியனில் வந்து அவர் இப்படி பேசுகிறதுன்றது வந்து கடவுள் நம்பிக்கையை வந்து அரசியலாவோ இல்லை வியாபாரமாகவோ பார்க்குறதுன்றது தப்பு. இவர் வந்து வியாபாரமாக சொல்கிறார். அதுதான் வந்து ரொம்ப மனசுக்கு வருத்தமாக இருக்குது. அது வந்து அப்படி சொல்லியிருக்க வேண்டாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரு உண்மையான ஒரு ஆர்எஸ்எஸ்காரனோ இல்லை உண்மையான ஒரு பிஜேபி தொண்டனால் வந்து இப்படி பேச முடியாது. ஒரு உண்மையான ஒரு ஹிந்துவால் பேச முடியாது, ஒரு உண்மையான கிறிஸ்டினால் பேச முடியாது, ஒரு உண்மையான முஸ்லீமாலையும் இப்படி பேச முடியாது. இவர் வந்து இந்த டிஎம்கேவுக்கு எதிராக பேசணுன்றதுக்காக இவர் இப்படி பேசுகிறாருன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா டிஎம்கே வந்து இப்போ இல்லை நாம் தமிழர் கட்சியோ அவங்கெல்லாம் வந்து கேட்குற கேள்வி வந்து இப்போ ராமர் கோயில்னால எங்களுக்கு என்னப்பா லாபம் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி ஒரு சிலர் கேட்குறாங்க. அந்த கேள்விக்கு ஒரு கவுண்டர் அட்டாக் இப்போ சினிமாவில் வந்து இந்த கவுண்டர் சொல்லுவாங்க இல்லைங்களா, கவுண்டர் டைலாக். இந்த கவுண்டர் டைலாக் அடிக்கிற ஒரு காமெடியன் மாதிரி இந்த ஒரு விஷயத்தை பற்றி ஒரு காமெடியாக பேசுனது வந்து அவ்வளோவா நல்லா இல்லை. கடவுள் நம்பிக்கை அப்படின்றது வந்து மனுஷனுடைய ஒரு மெயினான ஒரு விஷயம். உலகத்தில் எல்லா நாடுகள்லையுமே வந்து கடவுள் நம்பிக்கை இருக்குது. முக்கால்வாசி 99% நாடுகளில் கடவுள் நம்பிக்கை இருக்குது. ஒரு சில நாடுகளில் இல்லைன்னு வைங்க. இந்த கடவுள் நம்பிக்கையை வந்து ஹிந்துவிசத்துலேயும் கிறிஸ்டியானிட்டிலையும் இஸ்லாம்லேயும் எல்லா மதங்கள்லேயுமே வந்து ஒரு சிலர் வந்து அதை பிஸ்னஸாக பண்ணுறாங்க, ஒரு சிலர் மத அரசியலும் பண்ணுறாங்க. அது வந்து ஓப்பனாக ஒரு அரசியல்வாதி ஒரு பொதுவான இடத்துல ஒரு மேடையில் வந்து இந்த மாதிரி அது வந்து பிஸ்னஸ்ஸு அப்படின்னு சொல்கிறது, இது வந்து ஸ்டார்ட் அப்பு அப்படின்னு சொல்கிறது வந்து அவ்வளோ நல்லா இல்லை.
ஒரு பொது மேடையில் கடவுள் நம்பிக்கையை பற்றி பேசும்போது மரியாதையோடு பேசினமே தவிர அது வந்து ஒரு காமெடியாவோ இல்லை அது வந்து ஒரு வியாபாரம் அப்படின்ட்டு ஒரு பிஜேபி தலைவரே சொல்கிறதுன்றது வந்து அவ்வளோவா சரியாக இல்லை. கடவுள் நம்பிக்கையை பற்றி ஒரு மரியாதையோடு பேசினமே தவிர இந்த மாதிரி வந்து அதை வந்து ஒரு பிஸ்னஸாக பேசி கொச்சைப்படுத்துறது சரி கிடையாது. இப்போ என்னை வந்து கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் சங்கி அது இது அப்படின்ட்டு திட்டுவாங்க. நிறைய பிஜேபி சப்போர்ட்டர்ஸும் என்னை திட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நான் சொல்கிறது வந்து எந்த ஒரு மதத்தை பற்றியுமே வந்து எந்த ஒரு கடவுளை பற்றியுமே கடவுள் நம்பிக்கைன்றது மனுஷனுடைய ஒரு நம்பிக்கை. அது வந்து ஒரு உரிமை. எந்த கடவுளை வேணால் நம்பலாம் அப்படின்றது உலகம் பூரா வந்து அது இருக்குது. ஒரு சில நாடுகளில் வந்து அவங்க மதம் சார்பின்மையை வந்து பின்பற்றாமல் அவங்க வந்து இந்த மதம் தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்க நாடுகளும் இருக்குது. அந்த நாடுகளில் கூட அவங்க வந்து உலக நாடுகள் முன்னாடி காட்டுறதுக்காகவாவது இல்லை எந்த கடவுளை வேணால் நீங்கள் கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கத்தாரில் கூட கோயிலில் இது பண்ணுறாங்க, சவுதியில் கோயில் கட்ட போகிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து செய்ய காரணம் அதுதான். அப்போ எந்த ஒரு கடவுளை பற்றியும் எந்த ஒரு கோவிலை பற்றியும் வந்து அது ஒரு பிஸ்னஸ்ஸு அப்படின்ட்டு ஓப்பனாக இந்த மாதிரி சொல்கிறதுன்றது வந்து அதுவும் அண்ணாமலை சார் சொன்னது வந்து அவ்வளோவா சரியில்லை அப்படின்னு தான் எனக்கு தோணுது.